கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அனைவருக்கும் வணக்கம். திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். எந்த கொம்பனாலும் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று சவால் விடும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி எண்கள் வரிசைப்படி வெள்ளை அறிக்கை வெளியிட முன் வருவாரா என்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் ஒன்று விவாதிப்போமானால், நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை இந்த திமுக அரசு ஆட்சி அமைத்தவுடன் நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை கண்ணீரில் மிதக்க விட்டிருக்கிறது என்பது விவசாயிகளுடைய வேதனை இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகிறது. இப்போது நெற்பயிர்களும் நெல்மணிகளும் மழையால் பாதிக்கப்பட்டு நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் அடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மன உளைச்சலுக்கு விவசாயிகள் ஆளாயிருக்கின்றார்கள். அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக ஒவ்வொரு ஒன்றியங்கள் தோறும் தேவைக்கேற்ப அளவிற்கு தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் கலங்குடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என்று திமுகவின் 50வது வாக்குறுதியை உரிய காலத்தில் உரிய முறையில் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றாத காரணத்தால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து முளைத்து பாலாய் போய்விட்டதை மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் களத்திலே நேரிலே சென்று விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கிற முதல் நேசக்கரமாக, கருணையின் வடிவமாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் களத்தில் நின்று விவசாயிகளை பாதுகாத்தார் என்பதை இந்த விவசாயிகளும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் வருடம் இந்த அவல நிலை நீடித்தே வருகிறது. நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தி பாடுபட்டு விளைவித்த நெல்மணிகள் சேதம் அடைந்ததற்கு விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் கிடைக்கப் போவதில்லை. திமுக அரசின் அலட்சியத்தால் அல்லல்படும் விவசாயிகள் துயர் தீரப்போவதில்லை. நிவாரணம் வழங்க 1008 நிபந்தனைகள் விதிக்கப்படும். ஆனால் விவசாய முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம் வழங்குவதற்கும், இழப்பீடை வழங்குவதற்கும், காப்பீடை பெற்றுத் தருவதற்கும் விதிகளை தளர்த்தி அவர் விவசாயிகளுடைய பாதுகாவலருடைய பாதுகாப்பு அரணாக விளங்கினார் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டினுடைய விவசாயிகளும் நன்றாக அறிவார்கள். ஆனால் இன்றைக்கு நிவாரணம் வழங்க 1008 நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்ற காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் செய்ய செலவு செய்த பணத்தில் பாதி கூட கிடைக்காமல் அவர்கள் கடன்காரர்களாக தவிக்கும் அவல நிலை உருவாகியிருக்கிறது. இந்த வேதனையான நிலையிலே நம் நெஞ்சம் பொறுக்க முடியாத செய்திகள் எல்லாம், நம் இதயம் சுக்குநூறாக இன்றைக்கு வேதனையிலே தத்தளிக்கிற செய்தியாக தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே இந்த 3 ஆண்டுகளிலே மட்டும் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. கடந்த 2021-22 599 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 2022-23 232 விவசாயிகள் தற்கொலை செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. 2023-24 631 பேர் என 3 ஆண்டுகளிலே 1968 விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியிலே தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால்
சேதமடையும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்படாததே விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமாக இன்றைக்கு செய்திகள் வெளிவருகிறது. விவசாயிகளின் அவலநிலை குறித்து எத்தனை ஆய்வறிக்கைகள் வந்தாலும் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளப் போவதில்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்திலே தற்போது அந்தந்த பகுதி முழுவதிலும் இயற்கை சீற்றத்தால் பயிர் காப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே ஒரு தனி விவசாயி நிலத்தில் பாதிப்பு ஏற்படும் போது அந்த காப்பீட்டு தொகை வழங்கப்படுவதில்லை. அதனால்தான் இதனை கருத்தில் கொண்டு தனி நிலத்தில் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இயற்கை சீற்றம் மட்டுமின்றி வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் இழப்பீடு வழங்கக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்படும் என 57வது தேர்தல் வாக்குறுதியாய் இந்த அரசு நிறைவேற்றவில்லை, காற்றிலே பறக்கவிட்டு விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு வேதனையிலே புலண்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி இலவச மும்முனை மின்சார இணைப்பு வழங்கப்படும் என்பதை திமுகவின் 44வது வாக்குறுதியில் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்திலே தற்போது 23.60 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன. திமுக ஆட்சியில் 2025 ஆகஸ்ட் 15 வரை இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்க கோரிய 2 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கின்றன. ஏதேதோ காரணம் கூறி விவசாய மின் இணைப்பு வழங்குவதை திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. தேர்தல் வர இருப்பதை உத்தேசித்து 2025-26 நிதியாண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்பை கடந்த ஏப்ரல் மாதம் திமுக அரசு வெளியிட்டது. ஆனால் இலவச மின் இணைப்பு வழங்கும் பணியை துவக்க மின் வாரியம் சார்பில் அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் இன்னும் அனுமதி கிடைக்காததால் இந்த பணிகள் துவங்கப்படவில்லை. இலவச விவசாய மின் இணைப்பு வழங்க இந்த அரசு முன்வருமா என்று விவசாயிகள் கவலையோடு கண்ணீரோடு காத்திருக்கின்றார்கள். ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மாணவர்களை ஏமாற்றிய இந்த அரசு, கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று மாணவர்களை ஏமாற்றிய இந்த அரசு, ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் தரப்படும் என்று இளைய சமுதாயத்தை ஏமாற்றிய இந்த அரசு, 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்னார்களே, இன்றைக்கு அரசு வேலைவாய்ப்பை நிரப்புவதிலே அவர்கள் கையாளுகிற முறைகேடுகளை பார்த்து கண்ணீரோடும் கவலையோடும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக தொலைத்துவிட்டு இந்த அரசு எப்போது வீட்டிற்கு போகும்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே அம்மாவினுடைய புனித அரசு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புனித அரசு மீண்டும் தாய் தமிழகத்திலே மக்களாட்சியாக மலர்கிற நாள், அந்த நாள்தான் இந்த தாய் தமிழகத்திற்கு விடிவு காலம் என்பதை கண்ணீரோடு காத்திருக்கிற மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம், விவசாயிகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் என்று போராட்ட களமாக தமிழகம் இன்றைக்கு காட்சியளிப்பதே இந்த அரசினுடைய இயலாமை, இந்த அரசினுடைய முறைகேடு என்று சொல்லி இதற்கெல்லாம் தீர்வு காண ஒரே வழி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர வேண்டும். திமுக ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.